தளபதி விஜய் தான் சிஎம் ஆக போறாரா? இதுதான் இன்னைக்கு இந்தியாவிலே வைரலான விஷயமா இருக்குது. 10 தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாங்க, ஏன் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன கட்சி 75 ஆண்டு பழமையான சக்தி வாய்ந்த கட்சிகளை ஓரமா உட்கார வச்சிருக்குது. அதுக்கு காரணமா இருக்கிற ஒரே ஒரு முகம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பேர் சொல்லலாம் திரை கவர்ச்சினால அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனா அதனால மட்டும் அவர் ஜெயிக்கல. அதையும் தாண்டி அவர் பயன்படுத்தின 4 யுக்திகள் தான் அவரை முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்குது. அது என்ன யுக்திகள், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது, அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பதிவு ஒரு அரசியல் கலந்த சுவாரஸ்யமான பதிவா இருக்க போகுது. இந்த பதிவு யாரையும் புண்படுத்துறதுக்கும் இல்ல, யாரையும் ஆதரிக்கிறதுக்கும் இல்ல. அதனால மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயன்படுத்தின முதல் யுக்தியை பார்க்கலாம். த அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ். வாழ்க்கையில ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம்னா அங்கிருந்து வெளியே வந்து புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். நடிகர் விஜய் கிட்ட நம்ம பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் இதுதான். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கு அவர் முதல்ல செஞ்சது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது. சினிமால விஜய் ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகர் தான். அவர் நினைச்சா இன்னொரு 20 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுட்டு ஜாலியா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு முள்ளும் கல்லும் நிறைஞ்ச அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அங்கதான் அவருடைய தன்னம்பிக்கை தெரியுது. நாம எப்பவும் நமக்கு தெரிஞ்ச பழகின வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்க முன்னேற்றம் இருக்காது. ஒரு கட்டத்துல ரிஸ்க் எடுத்து வெளியே வந்தா மட்டும்தான் நாம அடுத்த லெவலுக்கு போக முடியும். 2வது அவர் செஞ்ச விஷயம் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் விதம். விஜய் அரசியலுக்கு வாரன்னு சொன்ன உடனே எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கல. சினிமா வேற, அரசியல் வேற. முதல்ல ஒரு மாநாடு போட்டு காட்டட்டும், மக்கள் கிட்ட எப்படி பேச போறாரு, முதல்ல ஒரு தொகுதியிலயாச்சும் ஜெயிச்சு காட்டட்டும், கூட்டம் எல்லாம் ஓட்டாயிடுமா அப்படின்னு ஏகப்பட்ட கிண்டல்கள், கேலிகள். ஆனா விஜய் எதை பத்தியும் கவலைப்படல. அவருக்கு தெரியும் அவருடைய பலம் என்னன்னு. நீங்க ஏதாவது புதுசா ஒண்ணு பண்ண போறீங்கன்னா முதல்ல உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் தான் இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்பாங்க. உலகம் உங்களை சந்தேகப்படும் போது நீங்க உங்களை நம்புறது தான் உண்மையான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வளர்க்க அவர் செஞ்ச 3வது விஷயம் செல்ஃப் பிலீவ். என்னால முடியும். நமக்கு அரசியல் வருமா வராதான்னு அவர் குழம்பல. ஒரு முடிவை எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த முடிவை சரியாக்குறதுக்காக அவர் முயற்சி பண்ணாரு, தன்னை நம்பினாரு. இந்த செல்ஃப் பிலீவ் தான் ஒரு மனுஷனை தலைவனா மாத்துது. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளால முடியுமான்னு ஒரு செகண்ட் கூட சந்தேகப்படாதீங்க. உங்க மேல நீங்க சந்தேகப்பட்டா இந்த உலகம் உங்களை எப்படி நம்பும்? 4 ஆரம்ப கால தோல்விகள் தந்த பாடம். விஜய் எடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் ஆகல. அவருடைய ஆரம்ப கால படங்கள் நிறைய தோல்வி அடைஞ்சிருக்குது. அப்பவும் அவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவர் அசரவே இல்ல. இன்னைக்கு தோத்தாலும் நாளைக்கு ஜெயிப்பேன்னு தான் மேல வச்ச நம்பிக்கையால தான் இன்னைக்கு இந்த உயரத்துல இருக்காரு. அந்த பழைய தன்னம்பிக்கை தான் இப்ப அரசியலுக்கும் அவருக்கு துணையா இருக்கு. இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொன்ன மக்கள் அதே முகத்துக்காக தான் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குனாங்க. இதை மாத்தினது அவருடைய உழைப்பு. இதே மாதிரி உங்களுக்கு அவமானங்கள் வரும்போது, தோல்வி வரும்போது துவண்டு போகாதீங்க. அது உங்களை செதுக்க வந்த ஒரு வாய்ப்புன்னு நினைங்க. விழுந்த இடத்துல இருந்து வேகமா எந்திக்கிறது தான் தன்னம்பிக்கையோட அடையாளம். தன்னம்பிக்கையை வளர்க்க அவர் செஞ்ச 5வது விஷயம், யாருக்காகவும் தன்னை குறைச்சிக்காதீங்க. பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல நாம ஒரு சாதாரண நடிகரா போய் என்ன பண்ணிட முடியும்னு அவர் நினைக்கல. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா யாரா இருந்தா என்ன, நானும் இறங்குறேன்னு தைரியமா முன்னாடி வராரு. உங்களுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஆள் இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே தரம் குறைச்சு பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை நம்பி களத்துல இறங்குங்க. தன்னம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது நண்பா. அது நம்மளால முடியும்னு நம்ம மனசுக்கு நாமளே கொடுத்துக்கிற ஒரு வாக்குறுதி. முதலமைச்சர் விஜய் மாதிரி உங்க துறையில நீங்க ஒரு முடிவெடுங்க, அதுல உறுதியா நில்லுங்க. மத்தவங்க உங்களை ஏளனமா பாக்குறாங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அந்த சிரிப்பை எல்லாம் உங்க வெற்றிக்கான எரிபொருளா மாத்திக்கோங்க. நீங்க உங்களை முழுசா நம்புற அன்னைக்கு இந்த உலகம் தானா உங்களுக்கு பின்னாடி வரும். பி கான்ஃபிடென்ட் லைக் விஜய். 2வது அவர் பயன்படுத்தின யுக்தி த பவர் ஆஃப் சைலன்ஸ். நாம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு லிமிட்டடான எனர்ஜி தான் இருக்கும். யாராவது நம்மளை திட்டுறாங்க இல்ல கிண்டல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம உடனே அவங்க கூட சண்டைக்கு போனா நம்ம எனர்ஜி எல்லாம் அங்கேயே காலி ஆகிடும். விஜய் அவர்கள் இது ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. உங்க மேல யாராவது கல் எறிஞ்சா அதை எடுத்து பதிலுக்கு எறியாதீங்க. அந்த கற்களை வச்சு உங்க வெற்றிக்கான கோட்டையை எழுப்புங்க. முதலாவது,
ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் அவர்களையும் அவருடைய கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப வெகு சில விமர்சனங்களுக்கு மட்டும்தான் பதில் கொடுத்தாரு. நம்மள ஒருத்தர் கோவப்படுத்துறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறதே நாம கோவப்படணும் அப்படிங்கிறது தான். நாம கோவப்பட்டு கத்துனா அவங்களுக்கு தான் வெற்றி. ஆனா நாம கண்டுக்காம கம்முன்னு இருந்தோம்னு வைங்க, திட்டுனவன் தான் டென்ஷன் ஆவான். என்னடா இவன், நம்ம இவ்வளவு பேசுறோம் ஆனா ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். விஜய் அவர்களும் இதை தான் பண்ணாரு. அவர் பதில் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு மட்டும், அதுவும் சரியான நேரத்துல மட்டும் தான் பேசுவாரு. மத்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. நீங்க எப்ப பேசணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இரண்டாவது, மௌனம் தான் பெரிய பதில். இப்ப இருக்கிற மீடியால எத்தனை பேர் உண்மைகளை பேசுறாங்க. சில கட்சி தலைவர்கள் பல முக்கியமான உண்மைகளை உறக்க சொன்னாலும் அதுல இருக்கிற சின்ன குறைகளையும் சின்ன சின்ன ஓட்டைகளையும் சுட்டி காட்டி மீடியா மூலமா வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதனால சில கட்சிகள் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. இதை விஜய் அவர்கள் சரியா பயன்படுத்தினாரு. மீடியா கிட்ட நேரடியா பேசாத ஒரே ஒரு கட்சி அது டிவிக்கே மட்டும்தான். அந்த செயல் தான் அவருக்கு பலமாகவும் இருந்திருக்குது. ஒருத்தர் அதிகமா பேசும்போது அவருடைய நற்குணம், கெட்ட குணம், அவருடைய சிந்தனை எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுவே ஒருத்தர் அமைதியா இருந்தார்னா அவரை கணிக்கவே முடியாது. பெரும்பாலான நேரத்துல அவர் ஒரு சரியான ஆள் தான் நம்ப ஆரம்பிப்போம். சில நேரங்கள்ல 1000 வார்த்தைகளை சொல்ல முடியாத விஷயத்த ஒரு சின்ன அமைதி சொல்லிடும். இப்போ ஒரு பெரிய மேடை ஏறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களை பத்தி எவ்வளவோ நெகட்டிவ் செய்திகள் வந்திருக்கும். ஆனா அவர் அந்த மேடையில வந்து சில விஷயங்களை மட்டும் தான் குறிப்பிட்டு பேசுவாரு. அதுதான் அடுத்த நாள் முழுக்க பரபரப்பா இருக்கும். அவர் வாய் திறக்காத மத்த விஷயங்களை மறந்துடுவாங்க. இதுதான் த பவர் ஆஃப் சைலன்ஸ். உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க யார்கிட்டயும் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூன்றாவது, ஒர்க் இன் சைலன்ஸ். விஜய் அவர்கள் சைலண்டா இருக்கிற நேரத்துல சும்மா இருக்கிறது இல்ல. அந்த நேரத்துல தான் பின்னாடி பெரிய பிளான் போடுறது, ரசிகர்களை சந்திக்கிறது, அடுத்த மூவ் என்னன்னு யோசிக்கிறதுன்னு பயங்கரமா வேலை நடக்கும். கட்சியை தொடங்கினதுல இருந்து அவர் பேசினதை விட சுத்தி இருந்த மற்ற மக்கள் தான் அதிகமா பேசினாங்க. உங்க வேலையை பத்தி நீங்க பேசக்கூடாது, உங்களுடைய ரிசல்ட் தான் பேசணும். உங்க பிளானை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருந்து வேலை பாருங்க, உங்களுடைய வெற்றி சத்தம் போடட்டும். நான்காவது, மென்டல் பீஸ். நாம மத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம மன நிம்மதி தான் போகும். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா நாம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். விஜய் அவர்கள் எப்பவும் கூலா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. மத்தவனோட வாய் வார்த்தைக்காக உங்க தூக்கத்தை தொலைக்காதீங்க. லைஃப்ல நாம முன்னேறணும்னா நிறைய பேர் தடுக்கி விடுற கல்லு மாதிரி தடையணிப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நாம நம்ம இலக்கை அடையவே முடியாது. விஜய் அவர்கள் மாதிரி கம்மன் இருந்து உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க ஜெயிக்கிற அன்னைக்கு உங்களை திட்டின அதே வாய் தான் உங்களை பாராட்டும். அதுதான் உண்மையான கெத்து. உங்ககிட்ட இருக்கிற திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க மௌனமே ஒரு பேராயுதமா மாறும். சோ இனிமே யாராவது உங்களை நோண்டுனா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு உங்க வேலையை பார்க்க போயிட்டே இருங்க. மூன்றாவதா ஒரு பயன்படுத்தின யுக்தி, மாஸ்டரிங் பப்ளிக் ஸ்பீக்கிங். பொதுவா நிறைய பேருக்கு 10 பேர் முன்னாடி நின்று பேசுறதுனாலே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனா விஜய் அவர்கள் மேடைக்கு வந்தா அந்த இடமே அதிரும். அவர் ஏதோ பெரிய மேதாவி மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கெத்தா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய கணக்கு தான். இத பத்தி இன்னும் கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாமா? முதலாவதா, அந்த முதல் வரி, என் நெஞ்சில் குடியிருக்கும். விஜய் அவர்கள் மைக்க பிடிச்ச உடனே முதல்ல சொல்ற அந்த ஒரு வரி தான் அங்க இருக்கிற மொத்த கூட்டமும் அவர் பக்கம் திரும்பிடும். இதுக்கு பேர் தான் ஹூக்கிங் த ஆடியன்ஸ். அவர் ரசிகர்கள்னு சொல்லாம என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்றதையே ஒரு அன்பா இருக்குது. இதுதான் மக்களை திரும்பி பார்க்க வைக்கும். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனாலோ இல்ல ஒரு புதுசா ஒருத்தர் கிட்ட பேசினாலோ எடுத்த உடனே விஷயத்துக்கு போகாம அவங்க கூட ஒரு சின்ன கனெக்ஷனை ஏற்படுத்துங்க. ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு இல்லனா ஒரு சின்னதா நலம் விசாரிங்க. இதுவே மக்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கும். இரண்டாவதா, குட்டி கதைகள். விஜய் அவர்கள் பேசுறதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே அந்த குட்டி கதை தான். பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் போட்டு குழப்பாம ஒரு சின்ன கதை மூலமா ஒரு பெரிய மெசேஜை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும், மனசுலயும் நிக்கும். நீங்க சொல்ல வர விஷயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளா சொல்ல பழகுங்க. மத்தவங்களுக்கு புரியாத மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்றதை விட ஒரு சின்ன உதாரணத்தோட சொன்னா நீங்க தான் அங்க ஹீரோ. மூன்றாவதா, பாடி லாங்குவேஜ். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கு மேடை பேச்சே வராதுன்னு? ஆரம்ப காலத்துல அவர் மேடை ஏறி பேசவே மாட்டாரு, பாடதான் செய்வாரு. அப்புறம் படிப்படியா பேச்சு திறமையை வளர்த்து அவர் பேச தொடங்கினாரு. அதுவும் கான்பிடண்டா பேசினாரு. விஜய் அவர்கள் மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா பேசுற மாதிரி இருக்காது. மேடையில எல்லாரையும் பார்த்து கையசைச்சு பேசுவாரு. இத பாக்குறவங்களுக்கு அவர் நம்ம கிட்ட தான் பேசுறாரு அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவர் உடுத்துற உடை மக்கள் மத்தியில ட்ரெண்டிங் ஆச்சு. சிம்பிளா ட்ரெஸ் பண்றதோ மக்களை கவர வைக்கும். ஒரு 4 பேர்
முன்னாடி பேசும்போது குனிஞ்சுக்கிட்டோ இல்ல தரையில இருக்கிற எறும்பு எத்தனை போகுதுன்னு பார்த்துக்கிட்டோ பேசாதீங்க. நேரா அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அதுதான் நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறீங்கன்னு மத்தவங்களுக்கு காட்டும். 4, பந்தா இல்லாத தமிழ். ரொம்ப கஷ்டமான தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி நான் தான் பெரிய படிப்பாளின்னு காட்டிக்காம நம்ம வீட்டுல எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசுறது தான் விஜயோட மேஜிக். அதுல ஒரு உண்மை இருக்கும். நான் வரேன் தனியா அப்படின்னு அவர் சிம்பிளா சொல்றது எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் புரியும். நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான் விஷயம். பந்தா பண்றதுக்காக தெரியாத இங்கிலீஷ்லயோ இல்ல ரொம்ப கஷ்டமான தமிழ்லயோ பேசி குழப்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தெளிவா பேசுங்க. 5, எமோஷனல் டச். பேச்சுங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அதுல ஒரு உணர்ச்சி இருக்கணும். விஜய் அவர்கள் சில நேரத்துல ரொம்ப உருக்கமா பேசுவாரு, சில நேரங்கள்ல மாசா பேசுவாரு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மாடுலேஷனை மாத்திப்பாரு. நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை மனசார நம்பி சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்த உணர்ந்து பேசும்போது தான் கேட்கறவங்க மனசுலயும் அது போய் உட்காரும். விஜய் அவர்கள் பயன்படுத்தின மிக முக்கியமான 4வது யுக்தி மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல என்ன வேணும்? கிளியர் விஷன். மேனிஃபெஸ்டேஷன்ல முதல் ஸ்டெப்பே நாம என்ன ஆக போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கிறது தான். விஜய் அவர்கள் ஏதோ நேத்து முடிவெடுத்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கல. அவருடைய பழைய படங்கள்ல இருந்தே ஒரு தலைவன் அப்படின்ற பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வச்சாரு. தான் ஒரு நாள் நிஜமாவே அரசியலுக்கு வருவோன்றத அவர் மனசுல பல வருஷங்களுக்கு முன்னாடியே விதைச்சிட்டாரு. தன்னை ஒரு எம்ஜிஆராவே நினைச்சாரு. அது மாதிரியும் நடக்கவும் செஞ்சது. இதுதான் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிற முதல் வழி. 2வது, நடந்து முடிஞ்சதான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் மேடையில பேசும்போது கவனிச்சீங்கன்னா அவர் ஒரு நடிகரா பேச மாட்டாரு, ஒரு தலைவரா தான் பேசுவாரு. அதாவது வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணுமோ அதை இப்பவே தன்னுடைய பேச்சிலையும் நடையிலையும் கொண்டு வந்துட்டாரு. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ல முக்கியமான விஷயம். நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னா அது ஏற்கனவே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி செயல்படணும். அதை தான் அவர் பண்ணிருக்கிறாரு. முதல்வன் படத்துல அவருக்கு வாய்ப்பு தவறினாலும் இன்னைக்கு அவர் தான் முதல்வர். 3, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அவருடைய சினிமா பாட்டுல வர்ற வரிகளாகட்டும், மேடையில பேசுற குட்டி கதைகளாகட்டும், எல்லாமே நம்மளால முடியும், வெற்றி நமதே, கான்பிடென்ட்டா இருங்க நண்பா அப்படின்ற பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவருடைய ஆள் மனசுல அந்த வெற்றி ஆழமா பதிஞ்சிடும். பிரபஞ்சமே அதை அவருக்கு கொடுக்கும். 4, உழைப்பு கலந்த நம்பிக்கை. சும்மா உட்காந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா எதுவும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஒரு பக்கம் விஷன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கம் மூலமா அமைதியா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு. விஜய் அண்ணா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது, உங்க கனவை முதல்ல நீங்க நம்புங்க. அது ஏற்கனவே கிடைச்சிட்டு ஃபீல் பண்ணுங்க. அதுக்கான வேலைகளை சத்தம் இல்லாம செய்யுங்க. இப்படி பண்ணா எலெக்ஷன் மட்டும் இல்ல, லைஃப்ல எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிச்சிடலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா சொல்லல. நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க ஆள் மனசுல நம்புங்க. அதுக்கான பிளானை இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு நாள் நீங்களும் விஜய் அவர்களை போல கெத்தா உங்க வெற்றியை பிரகடனம் செய்யலாம். பிளானட் மேனிஃபெஸ்டேட் அச்சீவ் இட். ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நிவர்ஸ்.